ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி எல்லாம் போட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து பால் வச்சு ஒரு பால் முட்டையை வச்சு பேர் தெரியாது என்னமோ சொன்னா இது சீம்பால் மாதிரி இருக்கும். அது பேரு ஆக்சுவலா வந்து சீம்பால்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. மாடுதான் இப்படி கறக்குறாங்கன்னா பக்கத்தால வாங்கிட்டு ஓடிடுவாங்க. நம்ம கிடைக்கிறதே இல்ல. அதனால சீம்பாலுக்கு பதில்ல சீம்பால் மாதிரியே இன்னைக்கு செய்ய போறோம். மாடு கண்ணுக்குட்டி போடுது இல்ல, அப்ப கிடைக்கிற அந்த பால் மட்டும் தான் கண்ணே. மித்தபடி நமக்கு சீமால் வேணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மில்க் புட்டிங் நான் சூப்பரா செய்வேன். அதான் அதுதாங்கண்ணே. மெரினா பீச்ல போவோம் தெரியுமா? அங்க வந்து இந்த வடக்கு நண்பர்கள் எல்லாம் வந்து பிளேட்ல வச்சுக்கிட்டு சீம்பால் பத்துருவாங்க. நான் ஒரு காலத்துல நம்பிலாம் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது சீம்பால் கிடையாது, இதுதான். நம்ம ஊர்லயே ஈரோட்ல விக்கிறாங்க. செஞ்சு கொண்டு போய் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தேன். சீம்பால் சொல்லி சாப்பிட்டேன். இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து சீம்பால் தான் நம்ம செய்ய போறோம். அது பேரே சீம்பால் தான். சீம்பால் தான், வேற ஒண்ணும் இல்ல. பால் முட்டையை வச்சு ஒரு வாசத்துக்கு இறக்கப்பட சீம்பால். இப்ப இங்கேயே அப்படியே எல்லாமே சொல்லிட்டுன்னா வச்சுக்கவேன், வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டடா ஒரு குக்கிங் vlog தான். ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லுவோம். ஃபுல்லா பாருங்க. ஆமா, வீடியோக்குள்ள போலாமா? இந்த நீங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அம்மா கைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் வரும். பாக்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள வாங்க. அப்படியே 3 பேர் தேவையான பொருள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் நுணுக்கணும். சடனா டக்கு டக்கு டக்குன்னு சமையல் ஆரம்பிச்சோம்னா ஆரம்பிச்சிடலாம். பரபரன்னு செஞ்சிடலாம், இழுத்துக்கிட்டு இருக்கோம்டா. ஆமா, ஏலக்காய் நுணுக்கல வேலை முடிஞ்சது. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இப்ப வந்து குக்கர்ல தான் வைக்க போறோம். அதான் சீக்கிரம் நமக்கு வெந்துரும். அதான் வந்து தண்ணி வந்து ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி குக்கர்ல முன்ன வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கலக்கி அடுப்புல வச்சோம்னா சீக்கிரம் நமக்கு வேலையை பட்ட பண்ணி செய்யலாம். தண்ணி போதுமா? போதும், இதே எச்சா இருக்குது. போதும் பாருங்க, கரெக்டா ஒரு சொம்பு அளவு தண்ணி வந்து வச்சிருக்கேன். இது ஸ்டாண்ட் இருந்தா ஸ்டாண்ட் வைக்கலாம். ஸ்டாண்ட் நம்ம ஊர்ல இருந்து இது. ஆமா, அததான் இதுக்கு வச்சுட்டோம்ல. நம்ம கொரோனா காலத்துல வந்து கேக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் வாங்கினது தேவையில்லைன்னு எங்க அம்மா தூக்கி இப்ப மேல எல்லாம் போட்டு மூட்டை கட்டி போட்டு விட்டுருச்சு. எங்கம்மா அந்த பாத்திரம் வச்சேன்? நானுமே இல்லையா, வேற ரிலீஸ் போட்டுச்சுன்னா எங்கயோ காணே எடுத்து வச்சு டிஃபன் பாக்ஸ்லயே ஊத்திடலாமா? டிஃபன் பாக்ஸ்லயே கரெக்டா இருக்காது? கரெக்டா தான் இருக்கு நினைக்கிறேன். டிஃபன் பாக்ஸ்ல கூட வைக்கலாம். டிஃபன் பாக்ஸ்ல ஊத்திடலாம். இல்ல குண்டா பாரு, இந்த மாதிரி குண்டா இல்லமா, ஹைட்டான குக்கர் இல்லையாமா? ஹைட்டான பெரிய குக்கர். ஏன்னா இது இப்படி வச்சோம்னு வச்சுக்கோவேன், இப்படி போய் பிரஷர் அடைச்சுக்குச்சுன்னா கேஸ் போகாது. ஐயோ, அந்த மாதிரி இருக்குதா? சரி வேண்டாம். இது குக்கர்ல எல்லாம் சமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படிதான் வச்சு இப்படி இதுல பால் ஊத்திட்டு நம்ம இப்படி மூடிடுவோம். மூடும் போது இது வந்து இப்படி அடைச்சுக்கும். இப்ப வந்து பிரஷர் போகாம பிளாஸ்ட் ஆகிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால பெரிய குக்கரா யூஸ் பண்ணிக்கோங்க. பத்திரமா இது பண்ணுங்க. அம்மா கைப்பக்குவத்தை பார்த்து செஞ்சு குக்கரை வெடிச்சிருச்சுன்னு அப்புறம் கமெண்ட் போட்டுறாதீங்க. நாம் நல்லதுதான் நடக்கணும். கடவுளை எல்லாத்துக்குமே நல்லது நடக்க கூடாது. அது வந்துருச்சு வேறு. நீ கையில கத்தாதமா புடிங்க. கழுதோட எறும்பு தெரியுமா தகரம்? அதெல்லாம் அக்னி மாரியம்மன் நினைச்சிட்டு நெருப்ப தொட்டா கூட ஒண்ணும் ஆகாது. பால் முட்டையை வச்சு வந்து ஒரு பால் கோவா மாதிரி செய்ய போறோம். நம்ம சீம்பல் செய்யறோம். இப்ப அதுக்கு வந்து நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். பாருங்க, 3 முட்டையை வந்து பத்தாதா? 10ல 1 தான் எடு. 1/2 லிட்டர் பாலுக்கு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சிடலாம். ரெட்டக்கருவு பாருப்பா, ரெட்டக்கருவு. இது ஒத்த கருவுதான். ஒத்த கருவு முட்டை எப்படி 4 தேவை நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. ஆமா, சின்ன முட்டையா இருக்குது. இவ்வளவுதான் கடையில கடை கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? கடைக்காட்டு சண்டைக்கு போயிட்டலாம். நாளைக்கு போய் முட்டை கடை தர மாட்டாங்க. இவ்வளவு சின்னதா குடுக்குறீங்களே. கடைக்காரர்கிட்ட போய் கேட்கலாங்கிறியா? இது நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இது பேர் என்ன? கலக்கி விஸ்கு அடிச்சு விட்டுக்கலாம். சக்கரை போடுறாங்க கையோட. ஆமா, சக்கரை வந்து பொடியாக்கி தான் போடணும். இல்ல அடிச்சு அடிச்சுட்டு தான் போடணும். ஆமா, சரி நான் அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டு நான் நிறைய டைம் செஞ்சிருக்கேன். பாரு எப்படி பாரு. செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுனா கூலிங் ஆனதுக்கு அப்புறம் சக்கத்தே இருக்கும். எப்படி பாரு.
அப்படியே செஞ்சு அங்க சாப்பிடுவோம். ஒரு ஆள் செஞ்சு நம்ம கொண்டு கொடுத்தானா குடுக்கலையே, நாம செய்யறோம். நாங்க தானே எங்களுக்கே பத்தாது, செமையா இருக்குது. எங்க ஆபீஸ்ல எல்லாம் கேட்பாங்க, செஞ்சா கொண்டு வாடா, செஞ்சா கொண்டு வாடா. குடு. சக்கரை வந்து பெரிய ஸ்பூனுங்குது. அது வந்து நம்ம 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 போட்டா இந்த கணக்குக்கு நம்ம எப்போ நார்மல் ஸ்பூனுக்கு 6 ஸ்பூன் கணக்கு வரும். போதும், சக்கரை நிறையவே இருக்கு. ஆமா, சுகருக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்காங்க. நான் வந்து இப்ப பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். ஏலக்காய் வந்து 6 ஏலக்காய் வந்து இடி உலக்க போட்டு இடிச்சுக்காடி நம்ம நல்லா மையல. இப்ப சக்கரை அரைக்கிறோம், சக்கரையிலேயே போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டுவோம், நல்லா பொடியாயிரும். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். சக்கரை நைஸா அரைச்சிட்டு இருந்துச்சு, இதையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம். சக்கரை நிறைய இருக்குது. ஆமா, பால் துரும்புல சரியா இருக்கும். பவுடர் ஆனா அது நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். போடு, நல்லா சக்கரை ஸ்வீட்டா இருந்தா நல்லா தான் இருக்கும். பால் பாருங்க, நம்ம 1/2 லிட்டர் பால் தான் வாங்கிருக்கிறேன். ரொம்ப கூட தண்ணி ஊத்தல. தண்ணி தானே அப்படியே காய்ச்சி ஃபேன் கத்துல எல்லாம் ஆற வச்சிருக்கேன். இதே ஊத்தி நம்ம கலந்துக்குவோம். ஆறி போச்சு, ஜில்லுன்னு இருக்கு. சூடான பால் இதுல ஊத்தக்கூடாது. சூடான பால் ஊத்தணும்னா இந்த முட்டை வந்து பிரிச்சு போயிடும், வேக ஆரம்பிச்சுன்னா இதாயிரும், இந்த திரியா போயிடும். அதனால வந்து பால் வந்து நல்லா ஜில்லுன்னு ஆரம்பிச்சு ஜில்லுன்னு அரைக்கணும். அவ்வளவுதான், கைவிடாம கலக்கணும். கைவிட்டு கலக்கினா கையில அழுக்குலாம் இருக்கும்ல, அதுல அழுக்காயிரும். அதனாலதான் கைவிடாம கலக்கணும். ஒரு பிஞ்ச் சின்னதா இது உப்பு போடணும். போடாம டேஸ்ட் வராது. ஐயோ அம்மா, இங்க பாருங்க, ஒரு பிஞ்ச் உப்பு. அதெல்லாம் டேஸ்ட் பார்த்தா ஜித்தம் பண்ணும். உளுந்துதான் இல்ல, இதுல உளுந்து அதான் உளுந்துதே. யார் தாமு ஷெஃப் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? இது வந்து சைனீஸ் ஸ்டெஃப், சிங்மங் யூ. அப்புறம் இது இந்த கலர் கொஞ்சம், ஆமா அத மறந்துட்டீங்களே. இது வந்து ஆக்சுவலா வந்து வெண்ணிலா எசன்ஸ். உங்க வீட்ல இருந்துச்சுன்னா ஊத்திக்கோங்க, இல்லைன்னா வந்து ஊத்த வேண்டாம். உங்க வீட்ல இருக்குதுங்களாங்க? ஆமா, வீட்லனா நம்ம வீட்ல வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லாம இருக்குமா? அதானே. ஃபிளாஷ்பேக். வந்து ஆக்சுவலா வந்து இது இல்ல, வெண்ணிலா எசன்ஸ் இல்ல. அதனால வந்து வீடியோக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தும் போது நம்ம உங்களுக்கு காமிக்கணும்ல, அதுக்காக வந்து கொஞ்சமா காப்பி தூள். இது இங்க பாருங்க, அவ்வளவுதான், வெண்ணிலா எசன்ஸ் தயார். இப்ப வந்து கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்தும் போது இது ஊத்தணும்னா உங்களுக்கு என்ன தெரியவே போகுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா என்ன பண்ணும், இல்லைன்னா விட்டுலாம். அதை பத்தியே இல்ல, வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். நம்ம கூட பாருங்க, காய்ச்சல் இருக்கு, உடனே காய்ச்சல் கொஞ்சம் போட்டு கலந்து தண்ணி வச்சுட்டு அப்படியே, இவ்வளவுதான். அது ஒண்ணு பெருசா இல்ல. நம்ம சார் நீயா காய்ச்சல் இது போடுற, சும்மா வீடியோல காமிக்கணுக்கோசரம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போது ஊத்துவேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா நீங்க ஊத்திக்க, ஊத்த மாட்டீங்க, அவ்வளவுதான். அது வேணும், பிரிச்சு வாங்கி தானே வச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். எங்கம்மா பாத்திரம் எடுத்து வச்சு, எந்த குண்டா போதுமா, பத்துமா? வேற குண்டா வேணுமா? குண்டா நான் தான் எடுத்து வச்சேன், ஞாபகம் இருக்குது. எங்க எடுத்து வச்சு ஞாபகம் இல்ல, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு மேல. ஏன்னா இங்க அடியில இடையில நான் தான் தூக்கி வச்சேன். உங்க வீட்டுல வந்து பட்டர் சீட் இருந்துச்சுன்னா பட்டர் சீட் போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல பட்டர் சீட்லாம் நிறைய இருந்தது, தேடும் போது கிடைக்காது. புது வீட்டுல அங்க வச்சுட்டோம், நிறைய வச்சிருக்கிறோம், அங்க மாட்டிக்கிச்சு. இப்ப நம்ம செய்யும் போதே இப்ப அது நமக்கு இல்ல. அதனால வந்து பட்டரும் எங்க வீட்டுல இல்ல. அதனால வந்து நெய்ய வந்து இப்ப குண்டா ஃபுல்லா சேர்த்து. இந்த பேப்பரை போடக்கூடாதா? அந்த பேப்பர் போடலாமா, ஆனா வந்து எடுக்கும் போது வந்து பால்கோவோட கரைஞ்சி வந்து அதோடதான் வரும். பேப்பரா தான் இருக்கும். சரி, எல்லாம் ரெடி ஆச்சு. இப்ப வந்து நம்ம கலக்கி ரெடி ஆச்சுதான். இப்ப எடுத்து இதுல ஊத்தி அப்படியே அடுப்புல வச்சுக்கலாம். நல்லா ஒலை கொதிச்சுட்டு இருக்குது தண்ணி. நம்ம இருக்குது. இது வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா வேகணும், மீடியமான ஹீட்ல. சோ நான் வேக வச்சிடலாம். உள்ளமே இதுல நான் பண்ண ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்? இத வந்து மூடிதான் வைக்கணும். ஆமா, ஏன்னா வேறு தண்ணி விழுந்துரும். ஒரு டைம் என்ன பண்ணிட்டோம்னா, நான் மூடியே போடல, அப்படியே எடுத்து வச்சு குக்கரை மூடிட்டோம். அந்த தண்ணி உள்ள வேப்பராவது பத்தி அப்படியே வடிஞ்செல்லாம் மேல வச்சு தண்ணியா நிக்குது. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க யாரும். ஆமா ஆமா, கரெக்ட். ஓடி வந்தேன். பரவாயில்ல, நோட்டியா அந்த காட்டி நான் தூக்கி அப்படியே வச்சிருக்கேன். பழுங்கா தூக்கி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அது மேல வச்சுக்கோங்க. பேஸ் கீழ இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, உள்ள வந்து செட்டில் பண்ணியாச்சு. மூடி வச்சிரலாம். அவ்வளவுதான், குக்கர் வச்சு மூடி. திரும்ப வாழை சத்தம் கேக்குது மாட்டியும். தண்டை வரைக்கும்
நம்ம மூடி வச்சாச்சு. நல்லா மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு அப்ப நம்ம எடுக்கலாம். சூப்பரா வெந்திருக்கும். உடனே இருக்கும் ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா நம்ம ஆறு விட்டு எடுத்தோம்னா நல்லா சீம்பால் சூப்பரா இருக்கும். நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு 6-7 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். 1 hour later. விசில் வந்து ஒரு 6-7 விசில் சொன்னேன். 10 விசில விட்டுட்டு சரி நல்லா வேவிட்டுன்னு ஃபேன் காத்துல 6 விசில் அடிச்சு இப்ப திறந்து பார்ப்போம். பாத்தியா தண்ணி இந்த தட்டை மட்டும் வைக்கலாம் வச்சுக்குவேன். இந்த தண்ணி தான் உள்ள இருக்கும். உள்ள இருக்கிற தண்ணி எடுத்துறாங்க. இது குட்டி பாக இந்த கத்திரி குட்டி பாக. ஹேப்பி பர்த்டே டு யூ. கொஞ்சம் ஆறணும். வெந்திருச்சு லைட்டா ஆறணும். ஆறணும். ஏன்னா உடனே எடுத்து கொல கொல தான் இருக்கும். நல்லா ஆறிட்டோம்னா தான் இஞ்சும். இஞ்சி இருக்கணும். ஆமா அது மாதிரி அது சூட்டுன்னு வெளியே எடுத்துச்சு. ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இஞ்சி இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஆமா இது உடனே இப்படி நீங்க ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க லைட்டா ஒரு மாதிரி ஒரு ஷேக்கியா தான் இருக்கும். உள்ள வந்து அந்த நல்லா இருக்கணும் நல்லாவே. இது அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும். காத்துல எடுக்கலாம். செமையா இருக்கும். இது ஜில்லுன்னு சாப்பிட்டா வெயிலுக்கு அதுக்கும் இது ஜில்லுன்னு தான் சாப்பிடணும். தரமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதனால இப்ப நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறு விட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருவோம். நாளைக்கு காத்தாலைக்கு சாப்பிடும்போது என்னன்னா சீரமா இதோட சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஆமா கிடையாது. கொஞ்சம் ஆட்டம் அப்படி சுட சுட எடுத்து ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. லைட்டா ஆட்டம். 6 வரையும் நம்ம ஐஸ்ல வச்சோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா கெட்டியா ஆயிரும். சாப்பிடுறது நல்லா இருக்கும். டேஸ்ட் செம்மையா இருக்கும். இத வந்து நீங்க செஞ்சுட்டு உங்க ரிலேட்டிவோ பக்கத்து வீட்டு யாருங்க கொண்டு போயிட்டு சீம்பாலும் சொல்லி கொடுங்க. வேற எதுவுமே சொல்லாதீங்க. அப்படியே நம்பிடுவாங்க. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட இது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் செய்யறேன். செஞ்சது உங்களுக்கே தெரியும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறோம். டேஸ்ட் நானும் பாப்பேன். நானும் தகாத பாப்பேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஏன்னா இனிப்பு நம்ம திங்கக்கூடாது. கொஞ்சம் திம்பேன். நானும் உள்ள ஆறிடுச்சு. தூக்கி உள்ள வச்சுட்டோம். நாளைக்கு காத்தாளிக்கு பார்ப்போம். ஆமா நாளைக்கு நான் காலி பண்ணிடுவேன். நாளைக்கு நான் காலி பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க. நீங்க சாப்பிட்டது யாரு? நாளை இனிப்பு அவளுக்கு திங்க முடியாது. நீங்க சாப்பிட்டு The next day. செஞ்சாச்சா? இங்க பாருங்களேன். நைட்டு செஞ்சு பிரிச்சு வச்சோம். இது சூப்பரா ஈரல் மாதிரி செம்மையா இருக்குது. டேஸ்டிங் போடுவோம். டேஸ்ட் கொஞ்சம் கத்து வரலாமா? நல்லா இருந்தது. நேத்து நைட்டு கொல கொல இருந்தது. அது நார்மலா இருந்துச்சு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏன்னா பிறந்தநாள் வந்து 7வது மாசத்துல வருது. இப்பயே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சூப்பரா நல்லா செம்மையா கட்டியாச்சு. கட்டியா இருக்குண்ணே. எடுத்து பாப்போம். நீ சாப்பிடு. சூப்பரா இருக்குது. ஸ்வீட்லாம் கரெக்டா இருக்கா? ஸ்வீட் எனக்கு பிடிச்ச மாதிரி கம்மியா இருக்குது. சீம்பால் மாதிரி அப்படியே டேஸ்டா செம்மையா இருக்குது. நம்ம சீம்பாலுக்கு போய் நம்ம கடையில மாட்டுப்பால் தான் கிடைக்குமே நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்குது. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். சூப்பர். அடிக்கடி சாப்பிட்டு வரமா? நானும் செய்யலாம் டைமே பத்தல. சரி செஞ்சுட்டு நைட் செஞ்சுக்க வச்சோம். சாப்பிடு. இத்தனை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான். போதும். நான் செஞ்ச அளவுலயே அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பயங்கர சூப்பரா நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மான்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் எப்படி வந்ததுன்னு. இதே மாதிரி டிஃபரெண்டா வேற ஏதாவது செய்யலனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற மாதிரி என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. அப்பதான் நான் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு அவ்வளவு தெரியல. தெரிஞ்சதெல்லாம் போட்டு இன்னும் புதுசா போட்டு நீங்க சொன்னீங்கன்னா செய்ய முடியும். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட அம்மா சர்வீஸ் பண்றீங்க. வாங்க நம்ம சாப்பிடலாம். சீம்பாலு சூப்பரான சீம்பாலு.